சீனு மாயா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீவா யாருன்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் பார்த்தோம்னா மாயா சீனுவும் தேடி அணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி வந்து மாயாவுக்கு வந்து ஜீவாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி அவனுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க வாசுவை வந்து ஃபாதிரியார்ட்ட வந்து அந்த விஷயத்தை பற்றி கேட்கறதுக்காக அனுப்பிவிடவும் வாசுவும் வந்து ஃபாதிரியார்ட்ட வந்து கேட்கறதுக்காக வராங்க. அப்போ ஃபாதர் வந்து ஜீவா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கவும் கரெக்டாக அங்கே வாசு வந்துருந்தாங்க. வாசுவை பார்த்ததுமே அவங்க ஃபோனை வச்சிருந்தாங்க. அப்போ வாசு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, சொல்லுங்க ஃபாதர், எனக்கு ஜீவா யாருன்னு தெரிஞ்சாகணும் அப்படிங்கும்போது நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும், சொல்ல முடியாது அப்படிங்கவும் அப்போ வாசு வந்து சொல்லிட்டாங்க, அங்கே பாருங்க என்ன இருந்தாலும் வந்து சரி, நான் அந்த ஆசிரமத்தில் வந்து நான் வளர்ந்துருக்கிறேன், அந்த இதுக்காக நான் கேட்டுட்டு இருக்கிறேன், உங்களை எதுவும் செய்யக்கூடாதுன்னு அப்படிங்கவும் என்ன வாசு உனக்கு அவ்வளோ தைரியமா, உண்மையை சொல்லப்போனால் உனக்கு அவங்க அப்பா அம்மா கூட யாருன்னு தெரியாது, ஆனால் அந்த ஸ்தானத்துலேருந்து உங்களை வளர்த்தவங்க நான் என்கிட்ட நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருப்பே அப்படிங்கும்போது ஆமாம் ஃபாதர், அந்த மரியாதை எனக்கு இருக்கனால தான் நான் உங்ககிட்ட அமைதியாக கேட்டுட்ருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஜீவா யாருங்கிற உண்மையை சொல்லலைன்னா நான் உங்களை அடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு வந்து அவ்வளோ தைரியமா, நீ மட்டும் என்னை அடிச்சுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அந்த ஜீவா இங்கே வந்துருவோம் அப்படிங்கவும் ஓஹோ அப்போ உங்களை அடிச்சாக்கி ஜீவா வருமானு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா வாசு வந்து அங்கே இருக்கிற ஒரு பொருளை தூக்கி அவங்க ஃபாதர் தலையில் போட்டு ஓங்கி அடிக்கவும் ஃபாதர் அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ஒன்று சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்ததும் வாசு வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது அங்கே கரெக்டாக மாயாவும் சீனும் வந்துடுவோம். என்னடா பண்ணிட்டு இருக்கிற வாசு அப்படின்னு சொல்லி அவங்க கத்தவும் உடனே வாசு வந்து ஐயோ இவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனுவும் மாயாவும் வந்து அவங்க ஃபாதரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் உடனே மாயா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு தலையில் நல்லா அடிப்பட்டனால அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவர் சுயநினைவு கூட இழக்கிறது கூட முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா வந்து அதிர்ச்சியடைகிறாங்க. ஐயோ அவர்கிட்ட ஜீவா யாருங்கிற உண்மையை நம்ம வந்து எப்படியாவது தெரிஞ்சுக்கிடணுமே, அவருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறமா ஜீவா யாருங்கிற உண்மை தெரியாமல் போயிடும் அப்படின்னு மாயா நினைக்கவும் அடுத்தது சொல்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க ஃபாதரோட ஃபோன் வந்து மாயா கையில் இருக்குது. அப்போ மாயா வந்து அந்த ஃபோனை வந்து வச்சிருக்கவும் அப்போ மாயாவுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஆமாம் ஜீவாவோட நம்பர் எப்படி இந்த ஃபாதர் கிட்ட வந்து இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சீனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க கதிரும் தனாவும் ஓடோடி வராங்க. வந்ததுமே மாயா வந்து இதை பற்றி பேசினது அப்படி நிறுத்திடுறாங்க. உடனே உங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து மாயா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அந்த வாசு தான் ஃபாதரை போட்டு அடிச்சுட்டா அப்படிங்கவும் இது கேட்டதுமே கதிர் அதிர்ச்சியடைகிறாங்க. அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகவும் இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி கிட்ட வந்து வாசு இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் புவனேஸ்வரி வாசுவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. என்னடா நீ செஞ்சு வச்சிருக்கிற, ஜீவா யாருன்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட எப்படியா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒன்று அனுப்பினோம்னா நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு செஞ்சு வச்சிருக்கிறியே, ஜீவா யாருங்கிற உண்மை அந்த ஃபாதருக்கு மட்டும்தான் தெரியும், இப்போ அவரை இந்த மாதிரிக்கு நீ அடிச்சிருக்கிறியே, சப்போஸ் அவருடைய நிலைமை வந்து முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுக்கு, உன்னை இதுக்காகவா நான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அவங்க வாசுவை போட்டு அடிக்கும். இப்போ வாசு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், நான் போகும்போது தான் ஜீவா கிட்ட வந்து அவர் பேசிகிட்டு இருந்தார், என்னை பார்த்ததுமே ஃபோனை வச்சுட்டார் அப்படிங்கவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி வந்து என்ன வாசு சொல்லிட்டு இருக்கிற, ஜீவா கிட்ட அவர் பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆக மொத்தம் ஜீவா கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காருன்னா அப்போ அந்த நம்பர் வந்து அவருடைய ஃபோனில் தானே இருக்கும், அப்போ இங்கே பாரு எப்படியாவது இந்த ஃபோனை நீ எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து சரி நம்ம அந்த ஃபோனை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் இருந்த இடத்துக்கு வந்து அந்த வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. அங்கே போய் தேடி பார்க்குறாங்க புவனேஸ்வரியும் வாசுவும், ஆனால் ஃபோன் கிடைக்கல. அப்போ உடனே வந்து அவங்களுக்கு சந்தேகம் வருது, அப்போ மாயா கிட்ட தான் அந்த ஃபோன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணவும் ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே வந்து எதுக்காக வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்க்கும்போது வந்து அவங்க வாசுவுக்கு வந்து அவங்க கதிர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ யாருன்னு தெரியாமையே வாசு வந்து ஃபோன் அட்டன் பண்ணவும் என்னது இது புது நம்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க. யார் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் தாண்டா உன் ஃப்ரெண்டு செல்வம் பேசுகிறேன் அப்படின்னு கதிர் வந்து போய் சொல்லவும் செல்வம்மா எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இங்கே பாரு உன்னை பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சுதுல, அதனால நீ வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லவும் உடனே வாசுவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி கிட்ட இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு என் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுது, அவன் தான் என்னை கூப்பிட்றான், நான் அவனை போய் பார்த்துட்டு வந்துடுது அப்படிங்கும்போது உடனே புவனேஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க வாசு அவங்க அங்கே வராங்க. ஆனால் வந்து அங்கே செல்வங்கிற பேரில் பேசுனது ஜீவா தான், என்னை ஃபாதரை போட்டு இவனை அடித்ததுனால இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கதிர் வந்து ஹெல்மெட்டு போட்டுட்டு அவங்க வாசுவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ வாசு வந்து நீ யாருடா எதுக்குடா என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ யாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹெல்மெட்டை கலட்டுறதுக்காக வாசு வந்து முயற்சி பண்ணவும் கதிர் பார்த்தோம்னா ஹெல்மெட்டை வந்து கழட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கதிர் களத்தில் கிடக்கிற அந்த செயின் வந்து அருந்து கீழே விழுந்துருது. இதை பார்த்ததுமே உடனே வந்து அது பக்கத்தில் வந்து பார்க்கும்போது ஜீவா வாசு தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வாசு அந்த செயினை எடுத்துடவும் அப்போ
உடனே கதிர் வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாருடா எனக்கு அந்த செயின் வேணும், அந்த செயினை நீ எடுத்துகிட்டு போயிடாது அப்படிங்கவும் உடனே வாசு வந்து பார்த்தோம்னா அந்த செயினை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகவும் உடனே வந்து மாயாவும் அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கதிர் வந்து அவங்கள துரத்திட்டு வரும்போது அப்போ பார்த்தோம்னா வந்து அவங்க ஒரு இடத்துல அவங்க கீழே விழுறதுக்காக போகும்போது செயின் வந்து கீழே விழுந்துருது. ஆனால் வாசு வந்து மாயாவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அந்த செயின் அப்படியே வந்து போட்டுட்டு போயிருந்தாங்க. அப்போ மாயா அந்த செயின் எடுக்கிறதுக்காக வரும்போது கதிர் வந்து பக்கத்தில் வந்துருந்தாங்க. வந்ததுமே அந்த செயின் என்னோட இது அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா மாயாவுக்கு சந்தேகம் வருது, நீ கதிர் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கவும், ஏன்னா கதிர் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து கதிர் வந்து ஐயோ மாயா நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு உடனே அங்கேருந்து தப்பிச்சு ஓடுதாங்க. அப்போ மாயா கொஞ்சம் தூரம் துரத்திட்டு போகவும் ஆனாலும் வந்து கதிர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அந்த செயினை தன்னுடைய கையில் தான் வச்சுருக்கிறாங்க. கதிர் மறிக்கு இருக்குது, எதுக்காக இந்த மறிக்கு போனான்னு தெரியல, இது என்ன செயின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து பார்த்துட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கதிர் வந்து அவங்க ரகுராமுக்காக வந்து ஒரு பரிகார பூஜை பண்ணுறதுக்காக கோயிலுக்கு வரவும் அப்போ வந்து ஐயர் வந்து சொல்கிறாங்க, இந்த பரிகார பூஜையை 9 வாரம் பண்ணணும், அதுவும் சரியாக பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கும்போது இல்லை என் மாமாவுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிகார பூஜையை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து மாயா வந்து கோயிலுக்கு வரவும் அப்போ வந்து அங்கே ஜோசியரை தான் காட்டுறாங்க. ஜோசியர் வந்து பார்க்கும்போது அவங்க கதிரை பார்க்குறாங்க. அப்போ கதிர் வந்து என்ன பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரிக்கு ரகுராமுக்காக வந்து கதிர் வந்து பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஜோசியர் வந்து பார்த்துறவும் ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான் கதிர் வந்து ரகுராமோட தங்கச்சி பையம்லாம் அப்படிங்கிறது விஷயத்த ஜோசியருக்கு தெரிஞ்சனால அந்த இடத்துல மாயா வராங்க. மாயா வந்ததுமே அவங்க இந்த விஷயத்த வந்து கேட்கும்போது அப்போ ஜோசியர் வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க, அந்த கதிர் வந்து வேற யாரும் கிடையாது, ரகுராம் வந்து தேடிட்டு இருக்கிறாரு, அவர் தங்கச்சி பையன், அந்த ஜீவா தான் அந்த கதிர் அப்படின்னு உண்மையை சொல்லவும் இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சடைகிறாங்க. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் இருந்ததுன்னா அந்த செயினோட டாலரை வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது சிவரஞ்சனியோட ஃபோட்டோ வந்து இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சரியாக தெரியல, ஆனாலும் மாயா வந்து அந்த ஃபோட்டோவை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்துதான் வந்து அவங்க கதிர் வந்து இந்த பரிகார பூஜையை முடிச்சுக்கிட்டு நிற்கவும் உடனே அந்த இடத்துக்கு மாயா வராங்க. வந்ததுமே இப்போ எதுக்காக நீ பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து கதிர் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ வந்து அதாவது என்கிட்ட பொய் சொல்றது எனக்கு நல்லாவே தெரியுது, மாமாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே இந்த பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்கிற, நீ தானே ஜீவா அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே வந்து கதிருக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அந்த நேரம் பார்த்தோம்னா ஜானகியும் கோயிலுக்கு வராங்க. அப்போ மாயாவும் கதிரும் பேசுனது எல்லாத்தையும் ஜானகி கேட்டுக்கிட்டு அவங்களும் பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம கதிர் தான் ஜீவாவும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் உண்மை தெரிஞ்சதுமே அவங்களும் பக்கத்தில் ஓடோடி வராங்க. அடுத்தது வந்து கதிர் நான் தான் ஜீவா அப்படிங்கிற உண்மை வந்து மாயா கிட்டேயும் ஜானகி கிட்டேயும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து மாமாவுக்கு அதாவது ரகுராமுக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து சத்தியம் கேட்பாங்க. இதனால் அடுத்தது இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.